அந்த ஒரு எண்ணம் நம்ம மனசுல இருந்ததுன்னா அதுவே போதும். ஓகே. நான் காதலிச்சேன், இன்னமும் காதலிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த பெண் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் நான் காதலிச்சுட்டு தான் இருக்கேன். இனி வரையும் நான் இந்த பொண்ணு மேலயும் காதல் வரல இன்னும். அதான் உண்மை. ஓகே ஓகே. காதல் கடைசி வரதான், அது யார் பண்றாங்க அதை பொறுத்துதான் இருக்கு. ஓகே. இவங்கலாம் வந்து பண்றது காதலே கிடையாது, 2வது காதல் 3வது காதல் அப்படி கிடையாது. ஓகே. இல்ல இது காதல்ங்கிறது உடல் சார்ந்த விஷயம் இல்ல, மனம் சார்ந்த விஷயம்ன்றது தான் உங்களோட பார்வையா இருக்கு. ஓகேங்களா? மூஞ்ச பார்த்து லவ் பண்றது அது லவ்வே கிடையாது. மனசை பார்த்து பண்றது. மனசை பார்த்து லவ் பண்ணும், அவங்களோட என்ன சொல்றது, இதயத்தை நேசிக்கணும். ஓகே. காதல் வந்து கல்லூரி வரை அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான ஒரு காரணம் அவங்க ஒண்ணு சொல்றீங்க, அவ்வளவுதான். அது தனியா லைனா ஒருத்தர் யார் சொல்லலையே அதை மட்டும் சொல்லிட்டு வாங்க. இப்ப தொடுதலும் புனதலும் வந்து கல்லூரி காலத்திலேயே இருக்கிறதுனாலதான் காதல் வந்து கல்லூரியிலேயே நின்னுருது. தொடுதலும் புணர்தலும் கல்லூரியில் வரைய காதல்ல இருக்கிறதுனால தான் கல்லூரி வரையில நின்றுதுன்னு சொல்றீங்க. ஒருத்தர் மேல இன்னொருத்தர் வந்து நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. இப்போ ஒருத்தர் லவ் பண்றாங்க, 2 பேர் லவ் பண்றாங்கன்னா ஒரு பையன் அந்த பொண்ணை தவிர வேற எந்த பையன்கிட்டயும் பேசக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கிறதும், அத மாதிரி அந்த பொண்ணு எந்த பையன்கிட்டயும் பேசக்கூடாது, என்கிட்ட மட்டும் தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அது வந்து கடைசி வரைக்கும் வர்றது கிடையாது. சொல்லுங்கம்மா. அடுத்தது ஒரு மெச்சூரிட்டி கிடையாது, ஒரு தைரியம் கிடையாது. அது என்ன காதல்னு என்னன்னு தெரியாம சும்மா பார்ப்போம், சும்மா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதோடதே நிக்காங்க. அதனால கல்லூரியோட நின்றுது போயிடுச்சு. அதுல முதிர்ச்சி இல்ல, பார்வையில முதிர்ச்சி இல்ல, காதலை பற்றி புரியல் இல்ல. கண்டிப்பா. அதனால கல்லூரி நின்று சொல்றீங்க. முன்னா இந்த தம்பிட்டு கொடுங்க. இப்போ வந்து ஒரு ஃபேமிலி மேல ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, ஃபேமிலி சிச்சுவேஷன்ங்கிறதுக்காக ஒரு சென்டிமெண்ட் அப்படிங்கிற பேர்னால வந்து லவ் வந்து போயிடுது. இப்போ நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படிங்கிறதுக்காக வந்து மாறி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதான் சொல்றேன், ஃபேமிலியோட சிச்சுவேஷன். ஓகே ஓகே. ஃபேமிலி சிச்சுவேஷன், அதனால நான் வந்து அதை தவிர்க்க வேண்டியதா போகுது சார். இன்னும் அங்க அந்த காலத்துல வந்து ஜாதிலாம் இப்போ எல்லாமே இல்ல சார். இப்போ ஜாதிலாம் கிடையாது சார், இப்போ வந்து ஸ்டேட்டஸ் தான் சார் ஜாதி. சார் காலேஜ்ல வந்து ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க சார், ஆபீஸ்க்கு போறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 2 பேரும் சம்பாரிச்சாதான் இந்த காலத்துல ஃபேமிலி ரன் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்துல அந்த பொண்ணு வேற ஸ்டேட்டஸ்க்கு போயிடறான், இந்த பையன் வேற ஸ்டேட்டஸ்க்கு போயிடறான். அந்த பையன் என்ன பண்றான், அந்த ஸ்டேட்டஸ்ல உள்ள பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கறத நினைக்கிறேன் சார். அதனால அந்த காலம் தொடரது இல்ல. ஓகே. மறுபடியும் ஸ்டேட்டஸ் தான் காரணமா சொல்றீங்க நீங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க. 2 பேருமே எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு சார். 2 பேர் எதிர்பார்க்கும் போது இவங்க நினைக்கிறது அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும்போது, அவங்க நினைக்கிறது இவங்களுக்கு கிடைக்காம இருக்கும்போது பையனுக்கும் பொண்ணுக்கும் அவங்க காதல் பிரிஞ்சிருது சார். ஓகே. எதிர்பார்ப்புகள் வேற மாதிரி இருக்கப்ப பிரிதல் ரொம்ப நேச்சுரலா இருக்கு சார். 2 பேருக்குமே சரி, சிச்சுவேஷன்ன்றது ஒரு லிமிட் மேல போகும் போதுல 2 பேராலையுமே அதே மாதிரியே இருக்க முடியாது. ஒரு டைமிங் இப்போ காலேஜ் படிக்கும் போல இப்போ அவங்க சொன்ன மாதிரி மிஸ்டு காலுக்கு வெயிட் பண்றோம், அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் இருக்கு. பட் அதே வேலைக்கு போகும்போது இன்னைக்கு நாம சம்பாரிச்சாதான் சாப்பாடு, அந்த மாதிரி நிலைமையில இருக்கும் போது அவங்களுக்காக எப்பவுமே வெயிட் பண்ண முடியும். இவங்க வருவாங்க நம்மளால இருக்க முடியாது. அப்ப 2 பேருக்கு மேல இடைவெளி வரும் போதுல 2 பேராலுமே ஒன்னா இருக்க முடியாது. ஓகே. சோ பொருளாதாரம் ஒரு நெருக்கடியை தருது காதலுக்கு. சொல்லுங்க தம்பி. சார் தொலைவு வந்துட்டு காதலை குறைக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன் சார். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்துட்டு டெய்லியும் பாக்குற ஒரு டிஸ்டன்ஸ்லயோ ஒரு கான்டாக்ட்லயோ இருக்கிற வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது சார். ஒரு டிஸ்டன்ஸ் அதிகரிக்க அவங்களால டெய்லியும் பார்க்க முடியாம போய் கான்டாக்ட் இல்லாம போய் அவங்க என்ன இது வேணா இருக்கலாம் சார், என்ன சிச்சுவேஷன்ல வேணா இருக்கலாம், அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாம. சோ அவங்க தாட்ஸ் வந்துட்டு இல்ல, நீங்க சொன்னது அதுதான். நீங்க கல்லூரியில இருந்து பிரிந்து போறப்ப காதலும் பிரிந்து போகிறது. தூரம் அதிகமாக தூரம் அதிகமாகி தாட்ஸ் உள்ள வரதுனால காதல் பிரிஞ்சு போகுது சார். கல்லூரியோட முடியுது. ரைட். ஓகே. இல்ல பேச இந்த பக்கம் ஜஸ்ட் அவுட் லைக் தாய்க்கு நிகரா வந்து அவ காட்டுற நேசமும் காதலும் தான் வந்து கடைசி வரைக்கும் நம்மள கூட்டு போகணும்ன்ற ஒரு ஃபீல் ஏற்படுத்தும், அவ கூட டிராவல் பண்ணணும்ன்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஏற்படுத்தும். அம்மா அப்பா கிட்ட நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்றோம். அந்த அம்மா அப்பா விட்டு இப்போ உனக்கு வந்து இவங்க அம்மா அப்பா கிடையாது, வேற ஒரு அம்மா அப்பா கிட்ட நம்மள எட்டு போய் விட்டுறாங்க. நம்மளால அவங்கள போயிட்டு அம்மான்னு கூட அவ்வளவு சீக்கிரம் கூப்பிட முடியாது, ஒத்துக்கவே முடியாது. இத்தனை வருஷம் அவங்க அம்மா அப்பா கூட நம்ம இருந்துட்டோம், இவங்களை நம்ம அம்மா அப்பாவே ஏத்துக்க முடியாது. இதே மாதிரிதான் ஒரு பையனை நீ லவ் பண்ற, இல்ல ஒரு பொண்ணையும் நீ லவ் பண்ற, அத்தனை வருஷம் லவ் பண்ற, இன்னும் அந்த பொண்ணு வேணாம் அப்படி சொல்லி கல்லூரியிலேயே முடிச்சுட்டு இன்னொருத்தவங்க நீ போய் லவ் பண்ற அப்படின்னா அதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? அதுக்கு பேர் லவ்வே கிடையாது. அதான் சொல்றேன். சொல்லுங்க. அவங்க கொடுங்க, பேசுங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் லவ் வரும். கடவுள் கொடுத்த முதல்ல இது வந்து அன்பு தான். அன்பு இருந்தாலே லைஃப் லாங் இருக்கலாம் சார். இல்ல, அன்போட ஒரு பகுதி தான் காதல். நீ எப்படி இருக்க நான் உன்னை அப்படியே ஏத்துக்கிட்டேன் அப்படின்றது இருந்தா அந்த லவ் கடைசி வரைக்கும் இருக்கும்.
இல்ல ஆக்சுவலா முழுக்க நீங்க ஆக்சுவலி ஒரு ஆன்மீக பார்வையோட ஒரு முதிர்ச்சியோட பார்வையோட தான் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய கால இந்த புரிதல் இருந்தா உலகத்துல சண்டே வராது ராஜா. இஃப் ஐ குட் அக்செப்ட் யூ as you are, if I would accept me as myself, உலகத்துல எந்த சிக்கலுமே வராது. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதனால தான் அவளை மாறுன்றேன். இந்த லிப்ஸ்டிக் போடாது, இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாதுன்ற, அவங்க இந்த ஜீன்ஸ் போடாது, இந்த பேண்ட போடாது, மாத்தி சொல்லிட்டே இருக்கும். ஒருத்தர் ஜட்ஜ் பண்றோம், ஒருத்தர் மாற்ற முயற்சி இருக்கணும். நாம மாற்ற முயற்சி செய்வதில்லை. இதான் பிரச்சனை. இதனால தான் நிறைய சிக்கல்கள் வருது. ஒரே ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தா சார் லவ் வருது. கடைசி வரையும் அந்த காதல வந்து அந்த காதலி மேல அன்பை காட்டுறதும், அந்த காதலி வந்து அந்த காதல் மேல அன்பை காட்டுறதும், அது கடைசி வரையும் நிலைக்குது. அது ஒண்ணுதான் சார் எதிர்பார்த்து லவ் பண்றாங்க. இது என்னோட தரப்பு. என்னை வந்து ஒரு ஆரோக்கியமான தாயா மாத்தினது, நல்ல கல்வியை கொடுத்தது எனக்கு இந்த குழந்தைகள் மையம் தான். உமன்ஸ் ரைட்ஸ் எல்லாம் என்ன, இது எல்லாமே சொல்லி கொடுத்தது வந்துட்டு அங்கன்வாடி மையத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் தான். என்னோட ஹையர் ஸ்டடிஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஐடி கம்பெனில 2 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் 2 வயசுல 5 வயசு வரை இங்கே தான் படித்தேன். நான் இங்க நிறைய நல்ல பழக்கங்களை கத்துக்கிட்டேன். இந்த அடிப்படை எழுத்துக்கள், சில கதைகள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வரதுனால எங்களுக்கு அந்த பிள்ளைங்களை ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியா. இன்னைக்கு அட்வொகேட்டா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து அங்கன்வாடி மையம். இந்த நிகழ்ச்சிக்கு இவர்களுடைய கருத்துக்கு வலு சேர்க்கிற வகையிலும் ஒரு புதிய கோணத்தில் காதலை பார்ப்பதாகவும் கல்லூரி வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை பத்தியும் பேசுறதுக்காக 2 சிறப்பு ஆளுமைகளை நம்ம அரங்கத்திற்கு அழைத்திருக்கிறோம். முதலாவது பாத்தீங்க சொன்னீங்கன்னா ஒரு IAS தேர்வுல ஆல் இந்தியா லெவல்ல முதலாவது வெற்றி பெற்று மூத்த IRS அதிகாரி திரு வி நந்தகுமார் அவர்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் சமூக தளங்களிலும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியராக, பயிற்சியாளருக்கு பயிற்சியாளராக, பல்வேறு நிறுவனங்களுக்கும் தனி மனிதர்களுக்கும் அமைப்புகளுக்கும் தொடர்ச்சியாக வழிகாட்டி கொண்டிருக்கின்ற எழுத்தாளர், பேச்சாளர், சமூக ஆர்வலர் குமரகுரு அவர்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு விருந்தினராக அன்போடு வரவேற்கிறேன். இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, நான் சரியா காதலிக்கலையோன்னு ஒரு எண்ணம் வருது. ஏன்னா நான் படிக்கும்போது சைக்கிள் ஒன்று இருக்கும். எங்கள் அப்பா ஒரு சைக்கிள் ஒரு ஆள் ஓசை கொடுத்தாரு. அந்த சைக்கிள் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே ஓடிடுச்சு. அந்த சைக்கிள் எனக்கு வரும்போது, நான் இப்படி ஓட்டிட்டு வரும்போது என் கூட படிக்க பிள்ளை அப்படி வரும். அந்த நேரத்தில் வேகமாக ஓட்டோம்னு நினைப்பேன், ஸ்டாண்டு மேலே தூக்கி நின்றுக்கிடும். ஆனால் இப்போ வந்து நமக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு பைக் வச்சுருக்காங்க. நான் இன்னைக்கும் அந்த பைக்கை வாங்க முடியலை. வாத்தியாரோட பார்க்கறதுனால வாங்க முடியலை. அப்படி ஒரு பைக் என் பையனுக்கு வாங்கி கொடுப்போம்னு நினைக்க, அது முடியலை. ஏன்னா அவனுக்கு வாங்கி கொடுத்தாது நம்ம ஒரு பைக் அப்படி பயன்படுத்திக்கலாம்னு பார்க்க. ஒரு சீட்டு இப்படி இருக்கு, சரியா? அந்த பேக் சீட்டு மட்டும் இப்படி இருக்கு. காற்று கூட சில நேரத்தில் என்ன செய்யாது, போகாத இடம் இருக்கு. அந்த இங்கே இருக்குன்னா காற்று வந்துடும். நைட்டு விடிய பஸ்ஸில் வரும்போது எங்கே கூடியோ ஒரு ஓட்டை இருக்கு, வருது குதுன்னு என்ன செய்யுது, குழந்துக்கிட்டு வருது. இங்கே வரும்போதே தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த பைக்கில் பாருங்க, அந்த பிள்ளைய ஏற்றி வச்சதும் இடுக்கல்ல எங்கிட்டும் கூடி ஒரு காற்று போகாது. அந்த அளவுக்கு பிரேக்கை வேற டைட் வச்சிருக்கான். சரி, லேசாங்கும் போது அது என்ன செஞ்சிருது, இதில் தங்க நாற்கர சாலை வேற. இப்போ தங்க நாற்கர சாலையில் பிரேக்கு அந்த இதே கிடையாது. ஆனால் இவன் எதுக்கு பிரேக் அடிக்காமங்கிறதே என்ன செய்யலை தெரியல. என்ன சில நேரத்தில் வந்து நாம அந்த மாணவர்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு. அவங்க ஒரு தம்பி சொல்லிட்டாப்புல, அங்கே நாங்கள் பார்ப்போம், அந்த பிள்ளைய லவ் பண்ணுவோம், பிறகு அதை விட அழகா ஒரு பிள்ளை இருந்ததுன்னா அங்கே மாறிடுவோம்னா. இது வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், திரிசா இல்லைன்னா திவ்யான்னு. அந்த கதையில் வந்து என்ன செய்வாங்க, அவங்க காதலை பார்க்கும்போது ஜான் டானின்னு ஒரு பெரிய கிரேட் லவ் போயட், அவர் அழகா எழுதுவார். ஜான் டானி என்ன சொல்லுவாருன்னா, அந்த பிசிக்கல் செப்பரேஷன் மேய்பிம்பார். நாம் காதலிச்ச பொண்ணு இறந்து போயிட்டாருனாலும் பரவாயில்ல, அல்லது நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் முடிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் அல்லது மென்டல் பவர் இருக்கு பாருங்க, அது தட் இஸ் குட் அண்ட் எசென்சியல் பாரு. அதான் உண்மையான காதல் பாரு, நான் படித்ததில்லை. அதே போல் சானட்டில் ஷேக்ஸ்பியர் சொல்லுவார், இந்த காதல் வந்து என்னது, ட்ருத் இஸ் லவ், லவ் இஸ் ட்ரூத்தும் பார். அந்த கண்ணம் அழகாக சிதைந்து போகலாம் காலத்தில், காலம் ஆக ஆக கன்னங்கள் சிதையலாம் அல்லது உதடுகள் சிதையலாம், ஆனால் உண்மையான காதல் சிதையாதும் பார். இப்போ ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது பகட்டான ஒரு காதல், நமக்காக காதலிக்க மாதிரி தெரியல. கல்லூரி வரைக்கும் என்ன செய்தோம்னா, இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் பைக் இருக்கு, அதுக்கு அடுத்தது ஒரு காதலி வேணும்,
அதுக்கு பிறகு நல்லதா கிடைக்கான்னு தெரு வழியா என்ன செய்தாங்க வேலையா தானே. அப்பா அம்மா அப்படி இல்லை. நீங்க எல்லாரும் என்ன செய்தீங்கன்னா அந்த சினிமாவை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகுறீங்க. சினிமாவை பார்த்து அந்த சினிமாவில் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ தில்லுன்னு ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம். வெளியில வரும்போது யாரை அடிப்போம்னு ஒரு எண்ணத்தோட தான் வாருது. எதுக்குன்னா அந்த பிசிக்கல் இம்பேலன்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கோம் நமக்கு உள்ள நுழையும். எங்க ஊர்ல ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ராஜேந்திரன் ஒரு ஐயா இருந்தாங்க. அவர் சொல்லுவார், நாங்க அவர் ஒரு மீட்டிங்க்கு போகும்போது அவர் ஒரு நாள் பேசினார். நான் கேட்டேன் ஒரு டைரக்டர்கிட்ட, இந்த கல்யாணம் ஆன பொம்பளைங்க ஹீரோயினா நடிக்காங்கல்ல, அந்த படம் சரியா ஓட மாட்டாங்கன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாரு அந்த டைரக்டர், இந்த படிக்க வேம்பூரா சினிமா தியேட்டருக்கு உள்ள நுழைஞ்சதுமே அந்த ஹீரோவா மாறிடுதான். மாறிட்டு அந்த கல்யாணமான பொண்ணு ஆடும்போது இவன் அவனுக்கு மனசு தயாரா இல்லை, அவ கூட ஆடுறதுக்கு தயாரா இல்லை. அதனால அந்த படத்தை என்ன செய்ய மாட்டாங்க, ஓட மாட்டாங்கன்னு ஒரு பெரிய சைக்காலஜியான ஒரு ஐடியா சொன்னார். நாம இங்க ஒவ்வொருத்தரும் நாம சில இதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நம்ம வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த மிஸ் ஆள் கொடுக்காங்க பையனுக்கு வந்து என்ன செய்ய மிஸ் ஆள். அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு என்னன்னா அந்த அதுல வெளியில போகாது, வீட்டுக்குள்ளே இருக்கும். அதனால அந்த பிள்ளைகளுக்கு போய் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய நேரம் வந்து கம்மி. அதனால ஆம்பளை பையிட சொல்லுது, நீ மிஸ் ஆளுக்கு நான் மிஸ் ஆள் நீ கொடுத்தேன்னா நான் பேசுறேன். ஆக ரீசார்ஜ் பண்றதும் அவன் தான், மிஸ் ஆள் கொடுக்கறதும் அவன் தான். நிறைய பிரச்சனைகளை வந்து என்ன செய்தான் கொடுக்கான். இப்ப என்ன கல்யாணத்துக்கு கிட்ட வரைக்கும் வந்து கண்ணே நாம 2 பேரும் மோதிரம் மாத்திக்கலாமான்னா உடனே அந்த பேர் சொல்லிட்டான், சீ யாரை ஏமாத்த பார்க்க, உன் மோதிரம் 2 கிராம், ஏன் மோதிரம் 4 கிராம். சரி நாம எப்படி மோதிரம் இல்லையா. ஒரு சீட்டிங் காதல்ங்கிறது. இப்போ அதெல்லாம் சினிமாவை நீங்க பார்த்து அந்த காதலுக்கு வரீங்க. ஆனா சினிமாவை நீங்க பார்த்து காதலுக்கு வரவே விடாது. ஏன்னா சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த மகளாக நடித்த குழந்தை நட்சத்திரம் பிற்காலத்துல கதாநாயகியா வந்துடும். அதே நடிகருக்கு அது வாழ்க்கையில வந்து என்ன செய்யாது, ஒத்து வராது. நீங்க என்ன செய்யணும், ரியல் கேரக்டர்ஸ்ன்னு நமக்கு இப்போ நந்தகுமார் சார்லாம் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன், டிவியில பார்த்துருக்கேன், அவருடைய பேட்டி பார்ப்பேன். நீங்க நல்ல முற்போக்கான ரேடிக்கல் ஸ்டூடெண்டா வரணும். பெற்றவங்க உங்களை எதுக்கு அனுப்பியிருக்காங்கன்னா கஷ்டப்படுவாங்க, வீட்டுக்குள்ள அங்க கஷ்டப்பட்டு கஞ்சிக்கு வழி இல்லாம அப்படி கஷ்டப்பட்டு தான் உங்களை அனுப்புறாங்க. ஆனா நீங்க பைக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, எவன் பின்னாலேயாவது மாப்பிள்ளைன்ட்டு இப்படி ஒட்டி போய் கொஞ்ச நாளைக்கு அவனை கட்டி பிடிச்சிட்டு போறிய, அவன் அடுத்த இன்னொரு பிள்ளை வந்தது உங்களை அத்து விட்டுட்டு தெருவழியா நடக்க விட்டு போயிடலாம். இது காதலா? இது கடைசி வரைக்கும் ஒப்பேருமாங்க. அதெல்லாம் பத்தி என்ன செய்தாங்க சொல்லுவாங்க. ஏன்ட்ட படிச்ச ஒரு பையன் காதலிச்சான். எப்படி காதலிச்சிருக்கான்னா, இந்த ஆடி கழிவுக்கு ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை இலவசம்மா, அந்த மாதிரி 2 பிள்ளைகளை காதலிச்சிருக்கான். அதுல என்னன்னா ஒருத்திக்கு கல்யாணம் ஆக போது, நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு மருந்தை குடிச்சான். குடிச்ச பிறகு எனக்கு தெரியாது, குடிச்ச பிறகு சொன்னாங்க அவனை ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்குனாங்க. சரின்ட்டு போனோம். என்ன அப்படின்னு பார்த்தா அவ வந்து என்ன அந்த காதலிச்ச பொண்ணு அவளுக்கு நாளைக்கு கல்யாணம். காதலிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணு சும்மா தான் இருக்கா. அவன் நினைச்சிருந்தா இவ போயிட்டு அவளை கட்டிக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனா மனம் போன போக்குல நம்ம சொல்றோம்ல, ஒருத்தர் இல்லாட்டா ஒருத்தர், அது வாழ்க்கையே கிடையாது. காதல்ல கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும். நாங்க காதலிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் கிடையாது. செல்போன்ல இப்ப முகூரம் பக்கத்துல உட்காந்துருக்கா ஒரு பொம்பளை பிள்ளை, அவளுக்கு ஐ லவ் யூன்னு செல்லுங்க அடிக்கான். ஐ லவ் யூன்னு நேரம் சொல்லிட்டான்னு, ஆனா அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கான், ஐ லவ் யூ அப்படின்னு என்ன செய்தான் அப்படி அடிக்கான். அவ ஐ டூ அப்படின்னு அவ அடிக்கான். இதுக்காகவே 2 என்னைக்கு பேசி சொல்ல இல்லையா. காதல் கூட அப்ப இந்த கல்யாணமே நமக்கு வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான், நெட்டில் கல்யாணம் முடிக்க அளவுக்கு வந்துட்டான். ரியலா யார்ட்டையாவது பார்த்து பேசுறேன்னு பாருங்க, அப்பாட்ட பேசுறது இல்ல, அம்மாட்ட பேசுறது இல்ல, வாட்ஸ்அப்ல ஹாய் டேடி ஹவாரியுங்க. அவர் அங்கனா இருக்காரு, ஹலோ என்ன டாடி எப்படி இருக்கீங்கன்னு என்ன செய்யறது இல்ல, கேட்கறது இல்ல. நல்ல காதல்ங்கிறது இன்டர்னல், ஷேக்ஸ்பியர் சொல்வார், இன்டர்னல் பியூட்டி பிளஸ் எக்ஸ்டர்னல் பியூட்டி இஸ் பியூட்டிம்பர். அந்த லவ்ங்கிறது உள்ள அழகும் வெளி அழகும். அங்கன்னு ஒரு பாப்பா சொல்லிடுச்சு, நாங்க கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டு அதுக்கு பிறகுதான் சொன்னாங்க. அது காதலே இல்லை. மேக்கப் போட்டு வர்றது, என்னை கூட ஒரு பிள்ளை காதலிச்சுது. நான் நினைச்சு பார்த்தேன், நம்ம கரையர்னு இருக்கோம், நம்மளை போய் இப்படி உண்மையிலே இதானா அப்படின்ட்டு. அதனால அதை பார்த்து வருவது காதலும் இல்லை. ஏன்னா பெற்றவங்களுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு ஒண்ணு இருக்கும், நாம ஒரு ஸ்டேட்டஸுக்கு ஏறணும். படிக்கிறதுல நீங்க ஹீரோவா எடுக்கிறது இந்த IAS IPS ஆஃபீஸர்லாம் எடுக்கணும்.
நிறைய டாப் மோஸ்ட் பவர்ல யார் இருக்காங்க அப்படிங்கிறத இருக்கணும். ஒரு தம்பி உடனே ஒரு சினிமாவை பிடிச்சி எடுத்துட்டாப்புல. அவர் ஏற்கனவே காதலிச்சு கல்யாணம் முடிச்சாரு. மறுபடியும் அந்த காதலை என்ன செய்யாரு, அடுத்த காதலை எடுத்து கொண்டு வர்றாரு. அந்த கிளைமாக்ஸ் சீன்ஸுக்கே நீங்க மாணவர்கள் போகவே கூடாது. நிறைய ரியல் ஹீரோஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுல நிறைய பேர் இருக்காங்க. அவர்களெல்லாம் நாம என்ன செய்யணும் நினைக்கணும். இப்ப நீங்க பண்றது வந்து அந்த இன்ஃபேச்சுவேஷன் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஆடையில பார்க்கும்போது, ஒரு நல்ல ட்ரெஸ்ல பார்க்கும்போது அப்படியே ஒரு கவர்ச்சியா வரும். அந்த இன்ஃபேச்சுவேஷன் இருக்கக்கூடாது. ட்ரூ லவ் இருக்கணும். அதான் வாழ்க்கை. நீங்க எது சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லிடணும். இந்த பொண்ணு சரியில்லை, நான் இன்னொரு பிள்ளைய கட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் மொழிய. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது இளைஞர்கள். இந்த இளைஞர்கள்லாம் எப்படி இருக்கணும், உண்மையான காதலா. இந்த காதலெல்லாம் இப்ப பார்த்தா கல்லூரி வரைக்கும் தான் போய்கிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் என்ன செய்யறது இல்லை, போறது இல்லை. நாம சொன்னோம்ல, அந்த ஒவ்வொரு பகட்டான ஒரு வாழ்க்கை. ஆடை மேல ஒரு காதல் வருது, சாதி மேல ஒரு காதல் வருது. ஒருத்தன் திறமையா 2 பேரும், நான் என்கிட்ட படிச்ச வேண்ட கேட்டேன், ஒரு கவிதை சொல்லு, ஒரு காதல் கவிதை சொல்லு அப்படின்னு. சார் நான் என் காதலிக்கு சொன்ன கவிதையை சொல்லட்டுமாண்ணா. சொல்லுடா சொல்லு, நம்ம அதை பார்த்தாவது என்னன்னு கேட்போம். 2 வரியை சொல்லப்பான்னு. ஹைக்கூ கவிதை தான் சார்னா. அது என்ன கவிக்கு கவிதை அப்படின்னதும், வேற ஒண்ணும் இல்லை சார், ஊரெல்லாம் ஒரே தோசை, ஓ மேல எனக்கு ஆசை என்ன. உடனே அவ என்ன செஞ்சுட்டா, ரைட்டு சார்ன்னுட்டான். இப்படி வந்து இந்த காதல் வந்து என்ன செய்ய முடியாது, 4 வரி எழுத முடியல அவனால. 4 வரி 5 வரி. அந்த காலத்துல கவிஞர்கள் இனிமேற்கெல்லாம் பாட்டெல்லாம் 2 வரியில வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். 2 வரியில அவ்வளவுதான். சிக்கு 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 அப்படித்தான். அப்படின்னு என்ன செஞ்சோம் பாட்டு. அதுல ஒரு காதல், அதுல காதலே மலராது. நீங்க என்ன செய்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி காதலை நினைச்சீங்க. இந்த கடையில இல்லைன்னா அந்த கடையில வாங்கிடலாம். அதுக்கு பேர் வந்து இப்ப நானே நினைச்சு பார்க்கேன். ஒரு பாப்பா சொல்லும்போது சொல்லிடுச்சு, முடி நிறைய இருக்கணும்னு. நம்மள மாதிரி ஆளெல்லாம் என்ன ஆகும். அப்ப நீங்க வந்து என்ன செஞ்சிட்டீங்க, நம்மள மாதிரி ஆளுகள்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. சரி, என்கிட்ட 11ஆவது படிக்கிறதுல ஒரு பையன் இருக்கான். நான் கல்லூரியில விளையாடும் போது இருந்தான். இப்ப 11ஆவதுல கூட ஒருத்தன் இருக்கான். அந்த சாருக்கெல்லாம் சிரிப்பு வருது. எங்களெல்லாம் என்ன லிஸ்ட்ல நீங்க சேர்த்திருக்கேன்னு தெரியல. அவனுக்கு இங்கே புழு அடிச்சு ஏன் மண்டை மாதிரி இருக்கு. இப்ப அவன் எல்லாம் என்ன செய்வான், என்கிட்டே வரான், நான் கரேர்னு இருக்கேன் சார், எனக்கு காதல் ஏதாவது கிடைக்குமா சார்மா. நான் பொம்பளையா இருந்தா கிடைக்கும்பேன். என்னடா அப்படின்னு. ஏன்னா அவன் சோகத்தை வந்து நம்மகிட்ட வந்து என்ன செய்வான், கொட்டுறதுக்கு வருவான். அதெல்லாம் இல்லை, நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட்னு இல்லை. அந்த ஒரு பாப்பா சொல்லும்போது எங்களை விட அழகு கம்மியா இருக்கணுது. ஏற்கனவே ஆம்பளை அழகு கம்மியா தான் இருப்பான். எதுக்குன்னா ஆம்பளை வந்து ஹேண்ட்ஸம்னு ஒரு வார்த்தை உண்டு. ஆணுக்கு அழகு ஹேண்ட்ஸம், ஆம்பளை பியூட்டியா இருக்க கூடாது. இயலக்கூடியவன் சொல்லக்கூடிய திறமசாலியா இருக்கணும் ஒழிய. அதான் ஹேண்ட்ஸம்ங்க வேர்டு. ஹேண்ட்ஸம் இஸ் a word which is reserved only for male, but beauty is a word which is reserved only for female. அது முதல்ல நம்ம வந்து என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு. நிறைய நாம் இந்த காதல்ங்கிறது ஒரு நல்ல அருமையான டானிக். அந்த காதல் செய்தது உண்மையான காதலா இருந்து நீங்க எவ்வளவோ ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். அது எதனால முடியும்னா படிப்பால மட்டும்தான் முடியும். நல்ல படிங்க, நல்ல அழகான போஸ்டுக்கு வாங்க. போஸ்டுக்கு வந்த பிறகு நீங்க நினைச்சதெல்லாம் வரும். நீங்க ஒரு லெட்டருக்கு நாங்க அந்த காலத்துல எழுதிக்கிட்டு சின்ன பேரை கொடுத்து விடுவோம். கடைசியில் அந்த லெட்டரில் அவன் பேரை எழுதி கொடுத்துருவான். சரி, இப்படி காதல் இருக்கும். ஆனா இப்ப அப்படியெல்லாம் இல்லை, நேர சரியா, ஹலோ ஐ லவ் யூங்க, நாம ஓடிடலாமா அப்படின்னு ஒரு பிள்ளைகிட்ட கேட்டான். முதல்ல லவ் கூட சொல்லல, செல்லம் நம்ம ஓடிடலாமா அப்படின்னா. உடனே செருப்பு பிஞ்சிரும்னாவா, பரவாயில்ல செருப்பு தூக்கிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு என்ன செஞ்சான். இப்படித்தான் இருக்கான வழிய. இந்த காதல் வந்து என்னது, பொய்யான காதல். அப்ப நாம என்ன செய்யலாம், ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும், நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, அவங்கள நாம இந்த ஸ்டேட்டஸ்ல மேல கொண்டு வரணும். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, இந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு சொல்லி அழகா வந்து என்ன செய்யணும், வரணும். நல்ல மனைவி கிடைத்தால் சந்தோஷமாக வாழு, மோசமான மனைவி கிடைத்தால் தத்துவ ஞானியாக வாழுன்னு கருணாசன் சொல்லியிருப்பார். அதனால நம்ம எல்லாம் இந்த வாழ்க்கையில பிறந்தாச்சு. ரிவர்ஸில் இனி என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாத வழிய தற்கொலைங்க எண்ணமும் காதலுக்காக வரக்கூடாது. அதனால சந்தோஷமா வந்து என்னது, காதலித்தால், ஒருவேளை காதலித்தால் அதை நீங்க வந்து என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் காப்பாற்ற வேண்டும் என்று
கோரிய வாய்ப்பிற்கு நன்றி விடைபெறுகின்றேன். குழந்தைக்கு கட்டாயம் தேவைப்படுற முன்பருவ கல்விய நம்ம அங்கன்வாடி மையங்கள்ல விளையாட்டாவும் செயல் விளக்கமாவும் அறிவு தூண்டக்கூடிய வகையிலயும் சொல்லித் தராங்க. அதோட முட்டை, கொண்டைக்கடலை, பாசிப்பயிறு, உருளைக்கிழங்குன்னு சத்தான உணவுகளும் தராங்க. அத்தனையும் செலவில்லாமலா? ஆமாக்கா, நாளைக்கு என் மகனையும் அங்கன்வாடி மையத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். நம்ம மூத்த ஐஆர்எஸ் அதிகாரி திரு நந்தகுமார் அவருடைய கருத்துக்கள், வழிகாட்டுதல் உங்களுக்காக இப்பொழுது. சார் ப்ளீஸ். என் கிளாஸ்ல என்னோட படிச்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவன்லாம் லவ் பண்ணா அப்படின்னு நான் பாக்குறது உண்டு. ஒரு சில பேர் யோசிப்பான், டேய் இவனுக்குலாம் லவ்வே வராது அப்படின்னு யோசிச்சிருப்போம். இந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, இதெல்லாம் லவ் பண்ணுமா அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு கொஸ்டின் இருக்கும். அது ஏன்னா படிப்பு அப்படின்னு. எனக்கு 6ஆவதுக்கு அப்புறமா ஸ்கூல் போகாதனால ஒரு காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒரு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டு இன்விடேஷன் எடுத்துன்னு வந்து, டேய் தமிழுக்கு கல்யாணம்டா அப்படின்னு. யாரா அப்படின்னு. அவனும் என்னோட 6th வரைக்கும் படிச்சான். தமிழ் கல்யாணம் அப்படின்ன உடனே யாரா அப்படின்னு. தமிழ் மணி தான்டா, நம்ம தமிழ் மணி பெஞ்சில் உட்காருவானே அப்படின்னு. ஓ அவனுக்கா அப்படின்னு. எங்களுக்கு நல்லாவே தெரியும் 6வது 7வது படிக்கிறப்ப அந்த ஏஜ்ல அவங்க 2 பேரும் அந்த தமிழ் மணி வந்து ஒரு பொண்ணு மேல ரொம்ப லவ்வா இருந்தா. சோ நான் நினைச்சேன் அந்த இன்விடேஷன்ல சரி வேற ஏதோ ஒரு பொண்ணோட பேர் இருக்க போகுது அப்படின்னு இன்விடேஷன் பிரிச்சு பாக்குறப்ப அவன் 6வதுலயோ 7வதுலயோ எந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சானோ அந்த பொண்ணை தான் அவன் அந்த இன்விடேஷன்ல அந்த பேரை பார்த்தா சரஸ்வதின்னு. சோ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு 6வதுல ஆரம்பிச்சு காலேஜ் முடிச்சு அது ஒரு 6 வருஷம், அங்க இருந்து காலேஜ் முடிச்சு ஒரு 10 வருஷம் இருக்கும். ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் 12 இயர்ஸ்ல அவங்கள நான் திரும்ப போய் பாக்குறப்ப 6thல எப்படி அந்த ஃபீல் இருந்ததோ, அந்த லவ் ஃபீல் எப்படி 2 பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி இருந்ததோ, பயோ கெமிஸ்ட்ரி எப்படி இருந்ததோ அந்த ஃபீல் அவங்களுக்குள்ள இருந்ததை ரொம்ப ரொம்ப என்னால பார்க்க முடிஞ்சது. சோ இது வந்து ஒரு பயோ ரிதம் ஆக்சுவலா. ஏன்னா அந்த லவ் ஃபீல் வரப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் காதல் வருதா அப்படின்னா கிடையாது, எல்லாருக்கும் காதல் வராதா அப்படின்னாலும் அதுவும் கிடையாது. ஸோ எனக்கு 6வதுல நான் படிக்கிறப்ப அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஆக்சுவலா. ஸோ எனக்கும் அந்த லவ் வர ஆரம்பிச்சப்ப, ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த இன்ஃபாச்சுவேஷன்ல வந்த லவ் தான் அது ஆக்சுவலா. ஏன்னா அது லவ்னு கூட சொல்ல முடியாது, இன்ஃபாச்சுவேஷன்ல. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப ஸ்டைலா ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கோம், பெரிய வளையம் போட்டிருக்கோம், எங்க வீட்டுக்கு பக்கத்து தெரு. ஸோ அதனால அடிக்கடிக்கு சைக்கிள் வச்சு சுத்திக்கிட்டே இருப்போம். ஸ்கூல் விட்டு நின்றதுனால எனக்கு அந்த பொண்ணோட சைக்கிள்ல ரெகுலரா போறதுக்கு இல்லை. பட் நானும் அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது ஒரு 7வதோ 8வதோ லவ் லெட்டர் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பின்னாடி ஒரு நாளும் போவேன். ஆனா தைரியம் இருக்காது அந்த லவ் லெட்டரை கொடுக்கறதுக்கு. ஒரு நாள் தைரியமா அந்த லவ் லெட்டரை கொடுத்துட்டேன். அது படிக்க கூட இல்லை, ஸ்ட்ரைட்டா வாட் நான்சென்ஸ் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு அந்த ஃபீலே இல்லை ஆக்சுவலா. அந்த ஏஜ் வந்திருந்தாலும் அதுக்கு அந்த பயோ கெமிஸ்ட்ரியே இல்லை, அந்த லவ் ஃபீலே இல்லை. ஸோ அதனால ஐ ஃபெல்ட் ஓகே. இப்ப அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் லவ் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் வித் மீ ஆக்சுவலா. நான் இப்ப அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லவ்னு ஒரு ஆல்பம் பண்றப்ப முத்துக்குமார் எனக்கு ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு அந்த மியூசிக் ஆல்பம்காக. நீ வேண்டுமா நெஞ்சில் உன் காதலே போதுமே அப்படின்னு அந்த லைன்ல அது வரும். ஸோ எனக்கு அந்த பொண்ணுகிட்ட இருந்த அந்த லவ் ஃபீல் இன்னும் ஸ்டில் ஐ ஃபீல் தட் லவ் தோ இட் மே பி இன்ஃபாச்சுவேஷன் இருக்கலாம் அந்த டைம்ல அந்த ஏஜ்ல. அது மெச்சூரிட்டி, இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி அது மெச்சோர்டா இம்மெச்சோர்டா இல்ல. லவ்வுக்கு லாஜிக்கே கிடையாது. இப்ப அப்படி லாஜிக் இருந்ததுன்னா பசங்க சொல்ற மாதிரி அது ஸ்டேட்டஸ் வச்சோ மொபைல வச்சோ இல்லைன்னா ஏதாவது கண்டினியூஸ் இன்ட்ராக்ஷன் வச்சோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபேக்டரை வச்சோ இருக்கு அப்படின்னா லாஜிக் இருந்ததுன்னா அது லவ் இல்லை. ஆனா ப்ரொபோர்ஷன் ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா இந்த லவ்ல இப்ப நம்ம பேசிட்டு இருக்க டாபிக்ல காலேஜ் வரைக்கவா இல்ல லைஃப் லாங் வரைக்கும். இப்ப கூட ரீசெண்டா வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். அவங்களுக்கு எப்படியோ ஒரு 90 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். 2 பேருமே அந்த பால் ரூம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஒரு ஓபன் ஃபங்க்ஷன்ல. பட் அவங்களுக்குள்ள இருந்த அந்த கெமிஸ்ட்ரி இந்த 90 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லவ் கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 2 பேருமே எவ்வளவு கோஆபரேட் பண்ணி 2 பேருமே டான்ஸ் சீக்வென்ஸை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அதை 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணி
இவங்க சரியா ஆடலனாலும் அவரு கொஞ்சம் சரி பண்ணிக்கிறாரு, அவங்க சரியா ஆடினாலும் இவரு சரி பண்ணிக்கிறாரு. அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கண்டினியூஸா ஒரு 4 minutes அந்த வீடியோ போடுறதுல அந்த அந்த ஃபீல், that is an emotion, it's an emotion. And the feel was I could able to feel that it's a marathon feel. அந்த marathon feel இப்ப இருக்கிற ஒர்க் கல்ச்சர்ல ஒரு என்விரான்மெண்ட், ஸ்டடிங் என்விரான்மெண்ட்ல இந்த லவ் என்ற ஃபீல ஒரு இன்ஸ்டன்ட் ஃபீலா இருக்கு. அந்த இன்ஸ்டன்ட் ஃபீல்ல they don't have அந்த பயாலஜிக்கல் ஹாப்பினஸ். அது ஒரு சந்தோஷம். சந்தோஷத்துல எனக்கு தெரியும் நான் எவ்வளவு கிரியேட்டிவான விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஐ வுட் ஹவ் ரிட்டன் போயம்ஸ், நான் பாடியிருக்கேன், ஆடி இருக்கேன். அந்த பொண்ணு இருக்காது, பட் ஆடி இருக்கேன், பாடி இருக்கேன், எவ்வளவு கிரியேட்டிவா இருந்திருக்கேன். அந்த கிரியேட்டிவிட்டி ஸ்டில் ஐ ஃபீல் தட் லவ், தட் ஃபீல் இஸ் கிவிங் மீ. ஒரு பொண்ணை பார்க்கறதுனால அது தட்ஸ் அகெயின் ஒரு ஒரு லஸ்ட், நீங்க சொல்ற மாதிரி ஒரு லஸ்ட் ஃபீலோ அதனால வரக்கூடிய இது காதல் கிடையாது. பட் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல யூ டூ எக்ஸ்ட்ராடினரி. ஆர்டினரியா இருக்கிற ஒரு ஆளு எக்ஸ்ட்ராடினரியா, நான் அப்ப வந்து முரளியோட ஒரு படம் இருந்தது, அவன் டாக்டரா இருப்பான், இதயம். அதுல அவ சொல்லுவான், ஒரு பொண்ணை நீ லவ் பண்ற அப்படின்னா அந்த ஒரு பொண்ணு நீ சாதிச்சுக்காம உன் முன்னாடி எத்தனை பொண்ணுங்க வருவாங்க அப்படின்னு. ஸ்டில் ஐ ரிமெம்பர். அதனாலதான் என்ன ஆச்சுன்னா, சரி நம்ம படிக்கல அப்படின்றப்ப அந்த பொண்ணு வந்து எனக்கு நான் படிக்காதனால ரிஜெக்ட் பண்ணிச்சா இல்ல எதனால ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னு எனக்கு காரணம் தெரியல. நான் அப்ப யோசிச்சேன், சரி அப்ப நாம லவ் பண்ற இந்த ஃபீல் வந்து ஒரு ஒன் வேல இருக்கிற இந்த ஃபீல், தட் மீன்ஸ் இட் இஸ் கிரியேட்டிங் சம் எனர்ஜி இன் மீ. வித்வுட் எனர்ஜி ஐ ஷுட் மூவ் ஆன் to make everyone that to feel that everyone should have a love in me. Love in the sense it's not that என்ன எல்லாரும் காதலிக்கணும் அப்படின்னு சொல்றது காதல் உணர்வு இல்ல. எல்லாருமே என்ன வந்து ஒரு பெரிய ஒரு அட்மைரிங் பர்சனா பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆரம்பிச்சதுதான். அந்த மேபி ஸ்கூல்ல நின்னதுக்கு அப்புறம் அந்த லவ்வா இருந்தாலும் அந்த லவ் கண்டினியூ ஆகிதான். அந்த கண்டினியூவேஷன் தான் 8வது 10வது 12வது காலேஜ் படிக்கிறப்ப கூட ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தது. அந்த பொண்ணையும் திரும்ப பாக்குறப்ப எனக்கு அந்த பொண்ணுமா லவ் பண்ணா